தொடர்ந்து சட்டப்பேரவை நிகழ்வுகள் குறித்தான விவரங்களை தற்பொழுது பார்த்துட்டு இருக்கோம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் சம்பவம் தொடர்பாக சட்டப்பேரவையில் இன்று சிறப்பு கவனஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவரப்பட்டு அதன் மீதான விவாதம் நடைபெற்றது. இந்த விவாதத்தில் சட்டப்பேரவையில் கட்சி தலைவர்கள் என்ன பேசினார்கள், ஒவ்வொருத்தர் தரப்பிலிருந்தும் என்ன கருத்துகள் பகிர்ந்து கொள்ளப்பட்டது என்பது குறித்தான விவரங்களை நாம் தற்பொழுது பார்க்க இருக்கிறோம். அது குறித்தான அண்மை செய்தியும் நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். இது குறித்த விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். இன்றைய தினத்தில் இந்த சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானமானது கொண்டு வரப்பட்டு அதன் மீது பல்வேறு தலைவர்களும் தங்களுடைய விவாதத்தை முன்வைத்திருந்தார்கள். எந்தெந்த தலைவர்கள் என்னென்ன கருத்துக்களை சட்டப்பேரவையில் பகிர்ந்திருந்தார்கள், அது குறித்த விரிவான விவரங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். கௌதமி, தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்களுக்கும் மேலாக பரபரப்பாக பேசக்கூடிய அந்த விவகாரம் என்பது அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட விவகாரம். இது நாடு முழுவதும் ஒரு பெரிய பரபரப்பையும் ஒரு பெரிய அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருந்தது. இந்த விவகாரம் சட்டமன்றத்தில் எதிரொலிக்க வேண்டும் என அதிமுக தொடர்ந்து 3 நாட்களாக பல்வேறு விதமான அடையாள எதிர்ப்புகளை தெரிவித்து வந்தார்கள். கருப்பு சட்டை அணிந்து வருவது, பேட்ஜ் அணிந்து வருவது உள்ளிட்ட பல விஷயங்களை செய்து வந்தார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டில் சட்டமன்றத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஏறக்குறைய அனைத்து கட்சிகளுமே ஒரு சிறப்பு கவன ஈர்ப்பு கொண்டு வர வேண்டும் என பேரவைத் தலைவரிடம் கோரிக்கை விடுத்திருந்தார்கள். எனவே அந்த கோரிக்கையை ஏற்று பேரவைத் தலைவர் இன்றைய தினம் மற்ற நிகழ்வுகளை எல்லாம் ஒத்திவைத்துவிட்டு அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் தொடர்பாக பேசுவதற்கு அனைத்து கட்சியினுடைய பிரதிநிதிகளுக்கும் வாய்ப்பு வழங்கப்படும், ஒரு கட்சி சார்பில் ஒருவர் பேசலாம் என்று தெரிவித்திருந்தார். எனவே முதல் வரிசையிலே அந்த கட்சியினுடைய சட்டமன்ற தலைவர்கள் அமர்ந்திருப்பார்கள். எனவே அந்த அடிப்படையிலே புதிய பாரதம் கட்சியின் சார்பில் அக்கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய பூவை ஜெகன்மூர்த்தி முதலில் பேசியிருந்தார். அவர் பேசும்போது இந்த சம்பவம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று, அது மட்டுமில்லாமல் இந்த சிசிடிவி கேமராக்கள் எதனால் பழுதானது என்பதையும் விசாரிக்கப்பட வேண்டும். தற்போது அதற்கு பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடிய அந்த பல்கலைக்கழகத்தின் பதிவாளர், எஸ்டேட் அதிகாரி அவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட வேண்டும் எனவும் அவர் பேசி அமர்ந்தார். அவரை அடுத்து வேல்முருகன் பேசினார். வேல்முருகன் அவர்கள் பேசும்போது தொடர்ந்து இந்த விவகாரத்தில் தமிழக அரசு தீவிரமான விசாரணை நடத்தி வருகிறது, ஆனால் அது போதாது என்றும் ஆளுநர் மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். ஆளுநர் தான் பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தராக இருக்கிறார், அவர் தரப்பில் இதுவரை வாய் திறக்கப்படவே இல்லை, ஆளுநர் இதற்கு முழு பொறுப்பேற்க வேண்டும் எனவும் வேல்முருகன் தன்னுடைய தரப்பில் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அவர் பேசியிருந்தார். அதே போல ஈஸ்வரன் அவரும் இந்த விவகாரத்தில் உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று பேசியிருந்தார். கம்யூனிஸ்ட் கட்சிகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்த கட்சிகளின் சார்பிலும் விரிவான விளக்கங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக இந்த விவகாரத்தில் விரிவான விசாரணை நடத்தப்பட வேண்டும், குற்றவாளிகள் தப்பிக்கப்படக்கூடாது என்ற கோணத்திலே அவர்கள் பேசியிருந்தார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் சிந்தனை செல்வன் பேசியிருந்தார். அவர் பேசும்போது ஆளுநர் மீது மிக கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார். அதாவது ஆளுநர் அதிகாரம் செலுத்தக்கூடியவராக இருக்கிறாரே தவிர பல்கலைக்கழகத்தில் இதுபோன்ற குற்றச்சாட்டுகள் நடைபெற்றால் அதற்கு பொறுப்பேற்க வேண்டிய, விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் அவருக்கு இருக்கிறது. ஆனால் அவர் இந்த விவகாரத்தில் போதுமான விளக்கங்களை கொடுக்கவில்லை. எனவே ஆளுநர் பல்கலைக்கழகத்தின் மீது அதிகாரம் செலுத்தக்கூடிய அந்த நடைமுறைகள் இருக்கக்கூடாது என்றும் அவர் குறிப்பிட்டு பேசியிருந்தார். ஆளுநர் எனும் அடையாளத்தில் உயர்கல்வி வளாகத்தில் நடத்தப்படக்கூடிய தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும் எனவும் அவர் பேசியிருந்தார். அதன் பிறகு பாஜக சார்பில் எம்.ஆர். காந்தி எழுந்து பேசியிருந்தார். எம்.ஆர். காந்தி அவர்கள் பேசும்போது மாணவிகளின் பாதுகாப்பை இந்த அரசு உறுதி செய்ய வேண்டும் எனவும் இந்த சம்பவத்தில் யார் யாருக்கு தொடர்பு இருந்தாலும் குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் பேசியிருந்தார். மேலும் யார் அந்த சார் என்பதை கண்டுபிடிக்க பாதித்த மாணவிக்கு நீதி கிடைக்க வேண்டும் எனவும் இந்த சம்பவத்திற்கு அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும் எனவும் தமிழக அரசின் மீது குற்றச்சாட்டை முன்வைத்து பேசியிருந்தார். அதன் பிறகு பாமக சார்பில் ஜி.கே. மணி பேசும்போது இது ஒரு சாதாரண நிகழ்வாக பார்க்கவில்லை, டெல்லியில் நடைபெற்ற அந்த சம்பவம் எப்படி நாடு முழுவதும் ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியதோ அதே போன்ற ஒரு பெரும் அதிர்வை தற்போது இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் ஏற்படுத்தியிருக்கின்றது. எனவே இதன் மீது இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அனைவர் மீதும் கடுமையான நடவடிக்கை தேவை என பேசியிருந்தார். செல்வ பெருந்தகை இந்த விவகாரம் தொடர்பாக விரிவாக பேசியிருந்தார். குறிப்பாக அண்ணாநகர் சம்பவத்தோடு தொடர்பு படுத்தி பேசியிருந்தார். ஒரு விரலை நீங்கள் காட்டினால் 4 விரல்கள் உங்களை காட்டும் என்று அதிமுகவினரை வம்புக்கு இழுக்கக்கூடிய வகையிலும் அவருடைய பேச்சு என்பது அமைந்திருந்தது. அவருடைய பேச்சின் போது அதிமுகவினர் எழுந்து தொடர்ந்து அவருடைய பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டும் இருந்தார்கள். யார் அந்த சார் என கேட்கிறீர்கள், முதல்வர் துறையில் உள்ள காவல் ஆய்வாளரையே
நேற்று கைது செய்திருக்கிறார்கள். எனவே அந்த அளவுக்கு வெளிப்படைத்தன்மையுடன் திமுக ஆட்சி இருக்கின்றது என்றும் அவர் பேசியிருந்தார். முகேஷை காப்பாற்ற முயற்சித்த அரசியல் கட்சி எது? உண்மைக்கு புறம்பாக வெளியில் பேசி மாணவிக்கு பாதிப்பு வரும் குற்றவாளிகளுடன் யார் பேசினார் என்று பல்வேறு சந்தேகங்களையும் அவர் எழுப்பியிருந்தார். அவருடைய பேச்சின் போது அதிமுகவினருக்கும் செல்வ பெருந்தகைக்கும் இடையே ஒரு கடும் வாக்குவாதங்கள் கூட எழுந்தது. இவர் உண்மை நிலையை பேச வேண்டிய விஷயத்தை விட்டுவிட்டு அதிமுகவை வம்புக்கு இழுக்கிறாரே என்று அவர்கள் தரப்பில் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது. அதன் பிறகு அதிமுக சார்பில், பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக சார்பில் ஆர்பி உதயகுமார் எழுந்து பேசினார். அவர் பேசும்போதே 2 பெண் குழந்தைகளுக்கு ஒரு தந்தை என்ற ஒரு பொறுப்போடு நான் பேசுகிறேன் என்று சொல்லி அவர் தன்னுடைய அந்த பேச்சை ஆரம்பித்தார். இந்த விஷயத்தில் பல்வேறு கேள்விகளை அவர் எழுப்பியிருந்தார். ஏற்கனவே அக்கட்சியினுடைய தலைவர் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியில் செய்தியாளர் சந்திப்பில் எழுப்பிய பல கேள்விகளை அவர் எழுப்பியிருந்தார். உண்மை குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் எனவும் உண்மை குற்றவாளிகள் கைது செய்யும் வரை அதிமுக தொடர்ந்து குரல் கொடுக்கும் எனவும் அவர் பேசியிருந்தார். தமிழ்நாட்டில் குதிரைக்கு கொம்பு முளைத்தாலும் முளைக்கலாம், ஆனால் தமிழ்நாட்டில் பாலியல் வன்கொடுமை நடக்காத நாட்களே இல்லை என்ற அளவில்தான் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் போதைப் பொருள் நடமாட்டம் தான் காரணம் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் ஆர்பி உதயகுமார் முன்வைத்து பேசியிருந்தார். இறுதியில் இவற்றுக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய வகையிலே முதலமைச்சர் எழுந்து பதில் கொடுத்து பேசினார். அவர் பேசும்போதே ஒரு புனிதமான ஒரு பெயரை களங்கப்படுத்தக்கூடிய வகையிலே அந்த பல்கலைக்கழகத்தின் பெயரையும் அந்த தலைவருடைய பெயரையும் நான் களங்கப்படுத்த விரும்பவில்லை, அந்த பெயரை குறிப்பிடாமலே நான் பேசுகிறேன் என சொல்லி முதலமைச்சர் தன்னுடைய பேச்சை ஆரம்பித்தார். இந்த விவகாரத்தில் இதுவரை தமிழக அரசு எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்ன என்பதையெல்லாம் முதலமைச்சர் பட்டியலிட்டு பேசியிருந்தார்.